சனாதன பாரதியும் சமத்துவ பெரியாரும் சிறப்பு கருத்தரங்கம். சிறப்புரை தோழர் வானசவல்லவன், வழக்கறிஞர் சாரநாத், தோழர் அதமம் மனோஜ்குமார், தோழர் மைனர் விஜய், தோழர் கரிகாலன், தோழர் முகமது ராய். நாள் டிசம்பர் 17, 2025 புதன்கிழமை மாலை 5 மணிக்கு. இடம் விஜய் திருமண மண்டபம், பெரியார் சிலை அருகில், ராயப்பேட்டை, சென்னை. நிகழ்ச்சி ஏற்பாடு தந்தை பெரியார் திராவிடர் கழகம். தலைவரா நீங்க உருவாகணும்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு தத்துவமே இல்லையே, நீங்க எதை மாத்தணும்னு நினைச்சு வரீங்க அரசியலுக்கு? அந்த ஒரு கேள்வி இருக்கு நம்ம. அவர் நிறைய தத்துவங்கள் சொல்றாங்களே, சிவகாசி படத்துல இதுல கூட நிறைய தத்துவங்கள் சொல்லியிருக்காரு. உனக்கு தான் இது ஷார்ட்ஸ், எனக்கு இது ஜெட்டி, பல தத்துவங்கள் சொல்லியிருக்காரு. உண்மை அரசியலுக்கு வந்த பிறகும் அதே மாதிரியான வசனங்கள் தான் பேசிட்டு இருக்காரு. இல்ல அவராவது வாயை தான் வாடகைக்கு விடுறாப்புல. ஆனா தாவேக்கா கட்சியே வாடகைக்கு விட்டுருக்கு பிஜேபிக்கு. ஒவ்வொரு கட்சியிலேருந்து யாரை தூக்கி போடுவோமோ தாவேக்கா வாங்கிக்கும். அது ஒரு குப்பை தொட்டி. அதுல ஒரு டயலாக் வேற, புலி வேட்டைக்கு கிளம்பிருச்சு, இனி அது நேரம் கோட்டைக்கு தான் போகும் அப்படின்றாங்க. ஏன்னா கோட்டைன்னு சொன்னீங்களா? ஆமா, கோட்டை. சரி சரி. ஐயோ, அதை புலின்னு உடனே நமக்கு டிஆர் சொன்ன டயலாக் தான் ஞாபகம் வருது. அது ஒரு அசராத புலி, அது ஒரு டிவியை பார்க்கும் புலி, நியூஸ் பார்க்குற புலி, அது ஒரு காலில் விழுகும் புலி, தவழும் புலி, நாற்காலி புலி. இங்க பின்னாடி இருக்கிற போட்டோஸ் இருக்குல்ல, ஆமா. இப்போ ஒருவேளை அதிமுக காரவங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இந்த மாதிரி போட்டோக்கள் வச்சிருந்தா யாருடைய போட்டோக்களை வச்சிருப்பாங்க? அசத்துங்க. கண்டிப்பா சாவர்கருடைய போட்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோல்வார்கர் போட்டோ வைக்க மாட்டாங்க, ஷூவை தானே வைப்பாங்க. அது யாரோ சொல்லி ஞாபகம், அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை நாஞ்சில் சம்பத்தை கூட சொல்லியிருந்திருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த டைலாக்? யாரோ ஒருத்தவங்க சொன்னது, நாங்கள் கிளட்டி போட்ட கோவனண்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரவங்களோ நாஞ்சில் சம்பத்தோ சொன்னதாக ஞாபகம் எனக்கு. அந்த மாதிரி அரசியல் நாஞ்சில் சம்பத்தை இல்லை அவங்க எடுத்திருக்காங்க, நம்ம சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற மேலவை யாருக்காக கலைக்கப்பட்டது அப்படின்றது நான் அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அது மணிகன் பாஸ் குழந்தைய பார்ப்பாங்க, ஆபாச கதைகள் வேண்டாம், அது வேண்டாம். திமுகவினுடைய இளைஞரணி வடக்கு மண்டல இளைஞரனுடைய பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,30,000க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் மட்டுமே இங்கே கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கோம். அங்கே முத்தமிழறிஞர் பதிப்பகத்துக்குள்ளே இருக்கோம். இங்கே நிறைய புத்தகங்கள் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கழகத்துக்காக உயிர் நீத்த, தியாகம் செய்த, கழகத்துக்காக உழைத்த கழக தொண்டர்களுடைய ஃபோட்டோக்கள் இங்கே வரிசைப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த அரங்குக்குள்ளே தான் நாம் ஒரு 3 பேரை பிடிச்சி உட்கார வச்சுருக்கோம். ரொம்ப துருதுருன்னு பைட் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே சுறுசுறுப்பாக இருந்த 3 இளைஞர்கள். இவங்க திமுகனுடைய அந்த பேச்சாளர்கள், இளம் பேச்சாளர் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேரடியாக நம்ம விஷயத்துக்கு போகணும், சுற்றி உழைச்சி பேச விரும்பலை. இப்போ நீங்கள்லாம் ரொம்ப யூத்தாக இருக்கீங்க, ரொம்ப சிறு வயசாக இருக்கீங்க. உங்களுக்காகவே ஒருத்தர் ஒரு கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காரு, தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சியை. நீங்கள் அங்கே போனீங்கன்னாக்கா ஜாலியாக இருக்கலாம், உங்கள் வயசுக்கு ஏற்றது மாதிரி வைபாக இருக்கலாம், சில் பண்ணலாம். இந்த மாதிரி கூட்டம் அங்கே நடத்துனாங்கனாக்கா நீங்கள் காலையிலே போனீங்கன்னா தலபதி கச்சேரி அப்படின்னு காலையிலேருந்தே பாட்டுகள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி வைபாக சில் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படின்னு நீங்கள் இங்கே இருந்திருக்கலாம். அங்கே போகாமல் இப்படி இந்த திமுகவில் வந்து சேருவதற்கான காரணம் என்ன? யார் பதில் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்களா? என்னன்னா, திமுகவில் இருக்க முதல் விஷயம் என்னன்னா, படிக்கணும், அறிவு இருக்கணும், இன்னொன்று பகுத்தறிவு. என்ன யார் எது சொன்னாலும் நம்பாமல் கொஞ்சம் பகுத்தறிவு இருக்கணும். ஆரம்பத்தில் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மனுஷனாக பிறந்து இதை கூட பண்ணலன்னா எதுக்கு வாழணுன்றது தான் எங்கள் திமுக காரர்கள் நாங்கள் எங்களை பார்த்து கேட்டுக்கிற கேள்வி. இப்போ தாவேக காரர்கள் தங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்டுக்கிறதே இல்லை. மேபி அது ஒரு நாள் வைப் பண்ணலாம், ஒரு நாள் கச்சேரி பண்ணலாம், விடிய கச்சேரி பண்ணலாம். வருஷம் முழுக்க கச்சேரியே பண்ணிகிட்டு இருந்தா அறிவு என்னைக்கு யூஸ் பண்ணுறது, குடும்பத்தை என்னைக்கு பார்க்கறது, வாழ்க்கையை என்னைக்கு பார்க்கறது, வேலை வெட்டி என்னைக்கு பார்க்கறது? இது திமுக முதல்ல நமக்கு என்ன சொல்லணும்னா, உன் பொழப்பை பாரு, உன்னை சுற்றி இருக்க சமூகத்தை பாரு, அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ படத்துக்கு போகலை, பாட்டு கேட்கல, இதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் முதல்ல உன்னுடைய பகுத்தறிவை கொண்டு எதனாலும் யோசி. அதை சொல்லி கொடுத்த இயக்கம் தான் இந்த திராவிட இயக்கம். அந்த பாதையில் போகிறது தான் ஒரு மனுஷனாக, ஒரு பெரியாரிய சிந்தனையாளர்களாக அது நமக்கு மதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம். உங்கள் வயசு என்ன? 22. என்ன படிக்கிறீங்க? இப்போ எம்ஏ ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்கேன். 22 வயசு ஆகுது. இவ்வளோ பெரிய முதிர்ச்சியான ஒரு பதிலாக கண்டிப்பாக எதிர்பார்க்கல. யாரெல்லாம் விஜய் ரசிக்கிறது இல்லை? விஜய்க்கு யாரெல்லாம் ஃபேன்? அங்கே ஒருத்தன் கேமராமேன் கை தூக்குறான். நானும் ஒரு அணில் குஞ்சு நான். சரி, இப்போ அந்த கூட்டத்துக்கு, விஜயனுடைய கூட்டத்துக்கு பார்த்தோம்னாக்கா மரத்தில் ஏறுறது, தாவுறது, ஓடியாடுறது, குதிக்கிறது, அப்புறம் கிரீஸ் தடுறது, அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெறுது. ஆனால் இங்கே நாங்கள் காலையில் வந்துட்டோம், அப்படி எதுவுமே இங்கே பார்க்கப்படலை. இங்கே உள்ள இளைஞர்களும் அந்த மாதிரியான இளைஞர்களாக தெரியல. அங்கே போன கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஸ்டாம்பேட் ஆகி இறந்தவங்க. அந்த கூட்டமே அதிகபட்சமாக ஒரு 30,000 தான் நம்பர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே 1,30,000 இருக்காங்க. அங்கே 30,000 தான் வந்த கூட்டம் மேக்ஸிமம். இங்கே அதை விட 1 லட்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் எந்த ஸ்டாம்பீடும் ஆகலை. அதே மாதிரி அங்கே நடந்த சம்பவங்கள், ஏறாத இறங்கு, கரண்ட் மரம்,
இப்படியான வசனங்களும் இங்கே பார்க்கப்படுறதில்ல. இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் சொல்றீங்களா? சொல்லுங்க. இங்கே சொல்கிறேன். முதல்ல தலைவர் வந்து கட்டுப்பாடாக வந்து வச்சுக்கிறதுல ஒன்று இருக்குது. தலைவர்களும் சரி, தான் கீழே இருக்கிற நிர்வாகிகளும் சரி, வர தொண்டர்களை கட்டுப்பாடாக வச்சுக்கணும். இதெல்லாம் தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லணும். முதல்ல கொள்கை புரிதல் வந்து நிர்வாகிகளுக்கும் அந்த தலைவருக்கும் இருக்கணும். இப்போ இந்த இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தொடர் முழக்கத்தோடு வந்திருப்பாங்க. என்ன முழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணாவுடைய வழியிலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. முத்தமிழறிஞர் கலைஞருடைய அவங்களும் அண்ணன் தானே சொல்கிறாங்க, வாங்கினா போங்கண்ணா. ஆனால் அந்த அண்ணா வேற, இந்த அண்ணா வேற. இதில் இன்னொன்று என்னென்னா, வருஷம் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் அவங்க ஒவ்வொரு தலைவருடைய பேனரில் ஒவ்வொரு தலைவர் போஸ்டர் வந்து அதிகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை. திராவிட இயக்கத்துக்காக போராட்டவங்க எல்லாருமே தலைவர்கள் தான். ஆனால் அங்கே போனீங்கன்னா மதுரை மாநாட்டில் ஒரு 4 படம் இருக்கும். இங்கே விக்கிரவாண்டி படத்தில் வந்து ஒரு 5 இருக்கும். ஒவ்வொரு மாநாடுக்கும் மாறுவடை போட்டு மாதிரி. ஆமாம், மாறுவடை போட்ட மாதிரி 5 பேர் இருப்பாங்க. அடுத்து 6 இருப்பாங்க. காமராஜர் ஆட்சியின் மொத மாநாட்டில், 2வது மாநாட்டில் எம்ஜிஆரோட ஆட்சி, 3வதுல அண்ணாவோட வழியில், அடுத்து கடைசியில் வந்து முத்தமிழறிஞர் கலைஞரோட வழியில் அப்படியே வந்துடுவாங்க. ஆமாம், விஜயகாந்த். ஆமாம், அப்படியே எல்லா கட்சியிலேருந்து ஒரு தலைவரை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான். இன்னும் எங்கள் கட்சியிலேருந்து தலைவரை வந்து பெரியாரத்தை எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் வந்துடுவாங்க, கட்சி எங்கிட்ட வந்து இணைச்சிருவாங்க. கடைசியில் இவங்க நிற்கிறது வந்து உதயநிதி அண்ணன்கிட்டே வந்து நிற்பாங்க. அடுத்து எங்கள் தலைவர்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க இவங்க. அந்த லெவலுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஏதாவது படிக்கணும். படித்தா மட்டும்தான் திமுக மாதிரியான கழகத்தில் சேர முடியும், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. அப்போ அவர் ஒருவேளை வந்து இங்கே சேரணும்னு ஆசைப்பட்டாலும் கூட இங்கே படிச்சுட்டு வந்தால் தான் சேர்த்துப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? படிச்சுட்டு வந்தான்னு இல்லை, முதல்ல சமூக அக்கறை வேணும். நம்ம இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இங்கே ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்பு எப்படி சரி செய்யணும், இந்த சமுதாயத்தை எப்படி சீர்படுத்தணும் அப்படின்னு வேற யாரும் முன்வராததுனால நானே இந்த பணிக்கு முன்வரேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய வழியில் இன்றைக்கி திராவிட இயக்கங்கள் பணியாற்றிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு தலைவராக பொறுப்பேற்கிறாரு, ஒரு கட்சியை விமர்சிக்கிறார ஒழிய கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக இதுவரையும் அவருடைய பேச்சில் எந்த இடத்துலையுமே வெளிப்படலை. அப்போ அந்த மாதிரியான தாக்கங்கள் தான் இன்றைய இளைஞர்களுக்கு தேவை, இனி வரும் தலைமுறைக்கு தேவை. இப்போ ஏற்றத்தாழ்வுகள் நீங்கள் எப்படி ஒழிப்பீங்க? திமுக ஒழிச்சா ஏற்றத்தாழ்வு ஒழிஞ்சிருமா? அப்போ அதற்கான கருத்தியலை நீங்கள் உருவாக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்து வரீங்க, ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் உருவாகணும்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு தத்துவமே இல்லையே, நீங்கள் எதை மாற்றணும்னு நினைச்சு வரீங்க அரசியலுக்கு? அந்த ஒரு கேள்வி இருக்குது நம்ம. இல்லை, அவர் நிறைய தத்துவங்கள் சொல்கிறாங்களே. அவர் இந்த படத்தோட சிவகாசி படத்தில் இதில் கூட நிறைய தத்துவங்கள் சொல்லியிருக்காரு. இது உனக்கு தான் இது ஷார்ட்ஸ், எனக்கு இது ஜெட்டி, பல தத்துவங்கள் சொல்லியிருக்காரு. அது வந்து அவர் உண்மையாக அரசியலுக்கு வந்த பிறகும் அதே மாதிரியான வசனங்கள் தான் பேசிகிட்டு இருக்காரு. பெருசாக வந்து இந்த 2 கட்சிக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே, யாரும் அதை கண்டுக்கிறதே இல்லை. அந்த வசனங்கள்லாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறவங்கிட்டலாம் கேட்டிங்கன்னா எங்களை விட இன்னும் கழுவி ஊற்றுவாங்க அந்த வசனங்களை. அந்த லெவலில் தான் அவருடைய வசனங்கள் ரீச் ஆகிட்டு இருக்குது. சினிமாவில் ஒரு டைலாக் எழுதி கொடுத்தா அது எப்படி மறக்காமல் பேசுகிறாரோ அந்த மாதிரி தனக்கு மேலே யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறத அரசியலுக்கு வந்த தொடக்க காலத்திலேருந்து பார்க்குறேன். ஒரு சேஃப் கேம், ஒரு சாதி ரீதியான பிரச்சனையா சைலண்ட்டாக போயிடுறாரு, ஒரு மத ரீதியான பிரச்சனையா சைலண்ட்டாக போயிடுறாரு. நீங்கள் இப்போ என்ன மாற்றத்தை கொண்டு வரதுக்கு அரசியல்? இது நீங்கள் ரொம்ப நல்ல பாயிண்ட்டை நீங்கள் தொட்டிங்க. இப்போ ஒரு ஜாதிய ரீதியாக ஒரு பிரச்சனை வருது, ஒரு லாக்அப் டெத்துனாக்கா அதில் ஜாதிய ரீதியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து முன்னாடியாக வந்து அறிக்கை கொடுக்கறது அல்லது எங்கள் ஸ்பாட்டுக்கு வேறு யாராவது அனுப்புறது, அந்த லாக்அப் டெத்தை வந்து ரொம்ப ப்ரொபகேட்டா பண்ணி கொண்டு போகிறது, அதை ஆளுங்கட்சிக்கு இன்டர்ன் கம்பன்சியாக அது உருவாக்குறது அப்படிங்கிறதுல அவங்க முன்னெடுப்பாக இருக்காங்க. அதே ஆட்சியில் தான் ஒரு சாதிய வன்கொடுமையினால் ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. அப்போ நீங்கள் ஒரு லாக்அப் டெத்தை வச்சு எப்படி ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு ஆணவ படுகொலை நடக்கும் பொழுது அதே ஆன்டி இன்கம்பன்சியை ஈஸியாக நீங்கள் உருவாக்கலாம். ஈஸியாக அதில் பாதிக்கப்பட்ட சமூகத்தை அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அந்த கட்சிக்கு எதிராக ரொம்ப ஈஸியாக நீங்கள் மாற்றி விடலாம். அப்போ அதை விட இது ரொம்ப எளிமை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னெடுக்கிற அதே தாவேகா போன்ற கட்சிகள் ஆணவ படுகொலையில் ஏன் சைலண்டாக இருக்காங்க? எந்த ஒரு குரலும் கொடுக்குறதில்ல. ஆணவ படுகொலை மட்டும் இல்லை, மத ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுதுமே அவங்க திருப்பரங்குன்றத்துக்குமே அவங்க குரல் கொடுக்கறதில்ல. இந்த மௌனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல் விஷயமே, நான் ஓட்டுக்கான கேவலமான ஒரு அரசியல்னு ஒன்று இருக்கும்ல, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறது தான் அறம். ஆனால் அந்த அறத்தை அப்படியே தாண்டி போயாச்சு. இங்கே இவனுக்கு தேவை எல்லாமே வந்து அது பெரும்பாலான சாதி இல்லை, அந்த ஆதிக்க சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க. அந்த சாதியினர் ஓட்டு எங்கே நமக்கு போயிடுமோ, அங்கே தாழ்த்தப்பட்டவருக்காக இறந்து போயிருக்காரு, அவருக்காக குரல் கொடுத்துட்டா எங்கே ஆதிக்க சாதியினருடைய ஓட்டு நமக்கு கிடைக்காதோன்ற ஒரு கேவலமான எண்ணம். 2வது திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் எல்லாருமே ஆதாரப்பூர்வமாக நம்ம கொடுத்துட்டோம். இது வந்து அளவைக்கல் தான், இது தீபத்தூண் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆதாரப்பூர்வமாக நாங்கள் கொடுத்த பிறகு கூட நீ எங்களுக்காக பேச மாட்ட, அங்கே சிறுபான்மையுடைய நலனை நீ கண்டுக்க மாட்ட, நீ உனக்கு கடைசி வரைக்கும் நீ கேவலமான
மோசமான கீழ்த்தரமான அந்த ஓட்டு அரசியல் தான் பண்ணுவேன்னா அது எப்படிப்பட்டதுன்னா, அறிவார்ந்தவர்கள் எங்களுடைய மத்தியில் எங்களுக்கு முன்னாடி நீ தெரியறது எல்லாமே வந்து ஒரு சின்ன துகள் மாதிரி தெரியுற. எப்படின்னா இவங்களுக்கு ஆட்டத்துக்குள்ளே சேர்த்துக்க மாட்டோம். நாங்கள் இங்கே ஆடிக்கிறோம். எங்களுக்கு எதிர்ப்பை தைரியமாக எங்களை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறான்ல, அவனே அடிக்கிறதுக்கு நாங்கள் தைரியமாக அடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இங்கேயும் பேசிட்டு அங்கேயும் பேசிட்டு எதுக்கு? திருப்பரங்குன்றம் விவகாரம் பற்றி இது நாள் வரைக்கும் வாயே திறக்கல. இதில் வாயை வாடகைக்கு ஒருத்தர் வாடகை எடுத்து அவங்களும் வச்சுருக்காங்க. அதுவும் எதுக்குன்னு தெரியல. நாஞ்சில் சம்பத் சொல்கிறீங்களா? ஆமாம், நான் நேரடியாக சொல்கிறோம். அவர் அது தான் வாடகை எடுத்து வச்சுருக்காங்க. வாடகைக்கு வரவரையே வாடகைக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. அவரும் அதை பற்றி பேசலை. அப்போனா என்ன பண்ண முடியும்? இல்லை, அவராவது வாயை தான் வாடகைக்கு விடுறாப்புல. ஆனால் தாவேக்கா கட்சியே வாடகைக்கு விட்டுருக்கு பிஜேபிக்கு. இது நம்ம கம்ப்யூட்டர் பாக்ஸில் ட்ராஷ் பாக்ஸ்னு ஒன்று பார்ப்போம்னா, ஒவ்வொரு கட்சியிலேருந்து யாரை தூக்கி போடுவோமோ தாவேக்கா வாங்கிக்கும். எந்த கட்சியிலேருந்துலாம் ஒதுக்கப்படுறது அந்த தூக்கி எறிகிறவங்க எல்லாருமே தாவேக்கா வாங்கி உள்ளே போட்டுக்கும். அது ஒரு குப்பை தொட்டி. அது யாரோ சொல்லி ஞாபகம், இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை நாஞ்சில் சம்பத்தை கூட சொல்லியிருந்துருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்த டைலாக்? யாரோ ஒருத்தவங்க சொன்னது, நாங்கள் கிளட்டி போட்ட கோவனண்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரவங்களோ நாஞ்சில் சம்பத்தோ சொன்னதாக ஞாபகம் எனக்கு. அந்த மாதிரி அரசியல் நாஞ்சில் சம்பத்தை இல்லை அவங்க எடுத்திருக்காங்க நினைக்கிறேன். நம்ம சொல்லக்கூடாது. இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு காலகட்டத்தில் அதிமுகவில் இருக்கும்போது திமுகவை எதிர்த்து பேசியிருப்பாரு. திமுகவுக்கு வந்த பிறகு அதே டைலாக்கை கொஞ்சம் கூட மாற்றாம அதிமுகவுக்கு எதிராக பேசுவாங்க. ஆமாம், அப்படி மாற்றக்கூடிய ஆள் இன்னைக்கு அங்கே போயிருக்காரு. ஏற்கனவே 2 பேரையும் விமர்சிருப்பார்ல, அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. அண்ணனுக்கு எல்லாமே மனப்பாடமாக தெரியும். ஸ்கிரிப்ட்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன அண்ணனுக்கு தெரியும்டா. அவர் வந்து ஒரு நீட்டான பட்டிமன்ற பேச்சாளர். அவர் இந்த தரப்புக்கும் பேசுவார், அந்த தரப்புக்கும் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு திறமைமிக்க ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக தான் இன்றைக்கும் அவரை பார்க்குறோம். இதை விட என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து மற்ற கட்சி நிர்வாகிகள், அந்த கட்சி நிர்வாகிகளை நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். சரி, விஜய் தான் விடுங்க, அவர் வந்து இதை பேச மாட்டாருன்னு நமக்கு தெரியும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நேற்று தீர்மானம் போடுறாங்க பொதுக்குழுவில். திருப்பரங்குன்றத்திற்கு திமுகவுக்கு கண்டனங்களாம். திமுக இவங்க என்ன அண்ணா ஆனால் ஒரு விஷயம் வந்து நம்ம அதில் பாராட்டணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி தெரிகிறாரு அப்படிங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. புரட்சித் தலைவி அம்மா உருவில் தெரிகிறாரு எடப்பாடி பழனிசாமின்றாங்க. நல்ல வேலை அண்ணாவுடைய உருவில் எடப்பாடி பழனிசாமி தெரியறாரு அப்படின்னு அது வரைக்கும் நாம காப்பாற்றிட்டோம். ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னாக்கா கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. ஏன்னாக்கா எம்ஜிஆர் அவர்கள் எப்படின்னாக்கா அன்றைய காலத்து எடப்பாடி பழனிசாமி தான் எம்ஜிஆர். அதனால் அவங்க சொல்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நான் அதில் 100% உடன்படுறேன். அதில் ஒரு டைலாக் வேற, புலி வேட்டைக்கு கிளம்பிருச்சு, இனி அது நேரம் கோட்டைக்கு தான் போகும் அப்படின்றாங்க. ஏன்னா கோட்டைன்னு சொன்னீங்களா? ஆமாம், கோட்டை. சரி. ஐயோ இல்லைங்க, நான் கேட்டேன் கோட்டைக்கு தான் சொன்னீங்களா, எந்த கோட்டைன்னு கேட்குறதுக்காக. அந்த புலி வந்து ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை அப்போ என்ன பண்ணிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. தொலைக்காட்சி பார்த்து தாங்க நாங்களும் உங்களை மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன புலி இப்போ மட்டும் எங்கே போச்சுன்னு தெரியல. அதை புலினோட நமக்கு டிஆர்எஸ் தான் ஞாபகம் வருது. அது ஒரு அசராத புலி, அது ஒரு டிவியை பார்க்கும் புலி, நியூஸ் பார்க்குற புலி, அது ஒரு காலில் விழுகும் புலி, தவழும் புலி, நாற்காலி புலி. கடைசியில் குழம்புல புளி வாங்கல, அப்படிதான் இன்னைக்கு அமித்ஷா வந்து புளிஞ்சு வச்சு உட்காந்துருக்காப்புல. அதனால இந்த மாதிரியான அரசியல் செய்த புலின்னு சொல்லலாம். அப்ப காலில் விழுந்த புலி நான் சொல்லுவேன். அடுத்து இது விழாத புலி, இது விழுந்து பழக்கப்பட்ட புலி. வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுன்றாங்க. அந்த பொதுக்குழு 2016 ஏகப்பட்ட வரலாறு அந்த பொதுக்குழுவுக்கு இருக்குது. இவங்க ஒருத்தரை நியமிக்கிறதும், அவங்க வந்த உடனே இவங்கள தூக்கி போடுறதும், இந்த உட்கார இடம் கொடுத்தா படுத்த கிட்ட கதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைவரான கதை. இதில் வந்து எல்லாரும் அந்த மேடையில் ஏறிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தலைவரான வரலாறு தெரியுமா உங்களுக்கு? வரலாற்று சிறப்புமிக்க தலைவர், ஒரு கடைக்கோடி தொண்டன் வந்து விட்டார். அவர் யார் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சாங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப பதவி விட்டு விலகும் போது இவரையா முதலமைச்சராக வந்து உட்கார வச்சு போனாங்க. ஏதோ இன்றைக்கு ஏதோ கட்சி வந்துருச்சு, நம்மளும் தேர்தலை சந்திக்க போகிறோம், ஏதோ ஒன்று பண்ணி தொண்டர்கள் மத்தியில் ஏதோ ஒரு திரட்டுவோம்டா அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கிறாங்க பொதுக்குழுன்ற. கட்சியை பணை வச்சாலும், கட்சியுடைய மானத்தை பணை வச்சாலும், கொள்கையை பணை வச்சாலும், நான் மட்டும் இந்த பதவியிலேருந்து இந்த சேர்லேருந்து எழுந்துக்க மாட்டேன்ற அவருடைய மனநிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ விஜய்கிட்டே அதுதான், எனக்கு அரசியல் வராது, எனக்கு பேச வராது, எனக்கு எதுவுமே வராது, சரி பரவாயில்ல அமித்ஷா கிட்ட கட்சி அடக்க வச்சாலும் என்னுடைய சேரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். 2 பேருமே தாத்தா சொல்றேன்டா பெராண்டிகளா வேணும்னா சொல்லலாம். நான் அந்த அணில் குஞ்சுகளுக்கு சொல்லலாம், அதே எங்களோட இளைஞரணி டிஷர்ட்டை கொடுக்குறோம், படிக்க வைக்கிறோம், வரலாறு சொல்லித்தரோம், அங்கே இருந்ததெல்லாம் போதும். நீங்கள் எப்படிலாம் சொன்னீங்கன்னா வர மாட்டாங்க. அவன் எப்படி கட்சிக்கு வருவாங்க? இல்லைண்ணா, ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டாமா? இல்லை இங்கே திராவிட பள்ளின்னு கூட வச்சுருக்கோம். இப்படி ஒரு கோஷத்தை முன் வச்சிங்கனாக்க அவங்க உள்ளே வருவாங்க. நீங்கள் கட்சிக்கு வாங்க, மாநாடு நடத்தும் பொழுது நிறைய மரங்கள் நட சொல்கிறோம்,
நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்கள் வைக்க சொல்கிறோம், கரண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறோம், நீ ஏறி இறங்கி விளையாடலாம், கிரீஸ் தொடர்பு சொல்கிறோம். இப்படி சொன்னீங்கன்னாக்கா அந்த கட்சிக்காரங்க வருவாங்க. நீங்கள் புத்தகம் தர்றோம், நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம், பயிற்சி பசங்க நடத்தினா எப்படி வருவாங்க அவங்க? கடை வந்தோடனே டீ தளபதி கச்சேரின்னு பாட்டு போடணும் எங்களுக்கு. முடிஞ்சுது, இந்த ஒரு படத்தோட முடிஞ்சுது, அரசியலும் முடிஞ்சுது, படமும் முடிஞ்சுது, பனையூரில் தான் கடைசி வரைக்கும் கிடக்கணும். இப்போ இங்கே பின்னாடி இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்குல்ல, ஆமாம். இப்போ ஒருவேளை அதிமுககாரவங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இந்த மாதிரி ஃபோட்டோக்கள் வச்சுருந்தா யாருடைய ஃபோட்டோக்களை வச்சுருப்பாங்க? அசத்துங்க, உங்களுடைய கற்பனைக்கு விடுறேன். யாருடைய ஃபோட்டோக்கள்லாம் அவங்க வச்சுருப்பாங்க? என்ன கான்செப்டில் வச்சு? கண்டிப்பாக சாவர்கருடைய ஃபோட்டோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்வார்கர் ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க, ஷூவை தானே வைப்பாங்க. முதல்ல முக்கியமான இடத்துல அந்த நடு நிசியான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நடு இடத்துல வந்து அமித்ஷாவோட படமும் மோடி படமும் இருக்கும். அங்கே விழுந்து கும்பிட்டு பிறகு தான் அடுத்த புகைப்படத்துக்கே வருவாங்க. சாதித்த தலைவர்கள் யாருன்னா மீன்வளத்துறையில் கொள்ளடிச்ச நபர் ஒருத்தர், வனத்துறையில் போட்டோ எழுதிருக்கோம். இதெல்லாமே எதுவும் வளர்மதி இதில் கொள்ளையடித்தவர், இதில் ஊழல் செய்தவர், இத்தனை கோடி ஊழல் செய்தவர், இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் போட்டு இதில் இவ்வளவு சுருட்டியவர் அப்படின்னு ஒவ்வொரு துறைக்கும் போட்டு தனித்தனியாக போடலாம். வாசாத்தி கொலை நிகழ்த்தியவர், அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர், சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன் அப்படின்னு போனா அவங்க நல்லவங்க, அப்பெல்லாம் டவுட் இல்லை. இங்க இருக்கு அதிமுக இருக்க வரைக்கும் தான் அவங்க வந்து ஊழல்வாதிகள். தாவேக்கு போனால் உடனே அவங்க வந்து மனித புனிதர்கள் ஆயிடுறாங்க. அதுதான் ஒரு மாதிரி அதிசயமாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் விட இந்த புகைப்பட கண்காட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான புகைப்படத்தை மாட்டுவாங்கல்ல, அது எப்படி இருக்கும்? அது வரப்போகிற தொண்டர்கள் பார்க்கும் பொழுது சாதனைகள் ஒட்டணும் கண்டிப்பா. இப்ப நம்ம சாதனைகள்லாம் போட்டிருக்கோம்ல, நம்ம வந்து ஸ்டெர்லைட் ஆலை சாதனை, அந்த போட்டோ வரும். அத்தனை பெண்களை அது வந்து அது எப்படி வந்து நடிகருக்கு இன்னும் தெரியாம இருக்கு. நடிகருக்கு அந்த வரலாறு தெரிய வாய்ப்பு இல்லை. சரி, ஏதோ ஒருத்தர் வந்துட்டார், இவர் பின்னாடி ஒரு 10 பேர் வருவாங்க, நம்ம இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கிட்டாரு. ஆனால் இதுக்கு மேலே தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாச்சாத்தி சம்பவத்தை எல்லாம் வச்சு எவ்வளவு அடிச்சாலும் சரி கண்டுக்கவே மாட்டாப்ல. எங்காலும் திருப்பரங்குன்றத்தில் எப்படி வீட்டில் பதுங்கி கிடந்தாரோ அதே மாதிரி தான் கண்டினியூஸா. ஊழலுக்கு எதிராக நாங்கள் வந்து ஆட்சியை கொண்டு வர போகிறோம், அதிகாரத்தை கொண்டு வர போகிறோம்னு பேசுகிறாங்க. நீதிமன்றத்தினாலேயே வந்து இவங்க வந்து ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களை, மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை அண்டர்லைன் பண்ணது திட்டமிட்ட கொள்ளைக்காரி A1 சொல்லிப்பாங்க. A1 அக்யூஸ்டோட ஃபோட்டோ பாக்கெட்டில் வச்சுட்டு செங்கோட்டையன் வந்து சேர்த்துக்கிறாரு. நான் ஊழலுக்கு எதிராக பேசுவேன், ஊழலுக்கு எதிரான்னு பேசுவேன்ல, அன்னைக்கு உம்முன்னு வந்து திரும்ப பட்டு சால்வையை போட்டு செங்கோட்டையன் அப்படி வாரி அணைச்சிக்கும் போது தெரியலையா? அப்போல்லாம் வந்து இவங்களுடைய உணர்ச்சியும் புரட்சியும் காணாமல் போயிடும். மேடைக்கு வரும்போது அந்த 4 நிமிஷம் பேசுவார்ல, அப்போ மட்டும் பேசுவார். நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே, ஒரே நிமிஷம். எழுதி கொடுக்குறவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் பாருங்க. பிளாஸ்ட்னு எழுதி கொடுத்துருக்கான், அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் பாருங்க. ஒரு தலைவர் பேசுறது ரிலீஸ் ஆகுது, இவர் பிளாஸ்ட் ஸ்டேஜ்ல பேசுறாரு, மறுநாள் பாட்டு ரிலீஸ் ஆகும். அப்ப இது பாட்டுக்கான ப்ரமோஷன் தானே. இதெல்லாம் விட பெண்ணா கொடுமைனா, இன்னைக்கு காலையில வரப்ப நியூஸை பார்க்குறேன், வேட்பாளர் பேர் அறிவிக்கிறாரு. நாங்கள் தான் எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம். தகவல் திருப்பரங்குன்றத்தில் விஜய், மதுரை மேற்கில் விஜய் அப்படின்னு தான் இன்னைக்கு ஏதோ அறிவிப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல. அதுவும் 34 தொகுதியில விஜய் தான், வேற வழியே கிடையாது. கண்டிப்பா வேற எங்க சாணியடி விழுகுதோ இல்லையோ, திருப்பரங்குன்றத்துக்கு போகும்போது கண்டிப்பாக சாணியில் முக்கிய வச்சு செருப்பு ரெடியாக வச்சுருப்பாங்க. ரெடியாக இருக்குது கரூர் கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குண்ணே. 234 நிற்க வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆள் இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஒன்று யாரை தயவு செஞ்சு வாங்க 234 நிற்க வைக்கவே ஆள் இல்லை. இதில் வந்து நான் இங்கே எல்லா தொகுதியிலும் நானே நிற்பேன் வேறு. திருப்பரங்குன்றத்தில் விஜய் சொன்ன மாத்திரமே அங்கே நடந்த பிரச்சனைக்கே கூட வந்து நிற்கல, வாயே திறக்கல. அப்போ எல்லா தொகுதியிலும் நீயே நிற்க போகிறேன்னாக்கா அப்புறம் என்ன மாணவ கட்சியில் ஆள் சேர்க்க தேவையில்லை. நான் இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் பொறுத்த வரைக்கும் நான் விஜய் பக்கம் தான் நிற்கிறேனே. அவர் வாயை திறக்காம இருக்கிறதே நல்லது. எப்படி திறக்க முடியும்? திறந்தா என்ன சொல்ல போறாரு? திமுக காரணம், எஸ்ஐஆர்னா திமுக காரணம். நீங்க ஒரு வசனம் தான், குறி வைத்தால் தவறாது, தவறினால் நான் குறிய வைக்க மாட்டேன்ற மாதிரி திருப்பரங்குன்றத்துல ஒரு குறி வைக்க, அவ்வளவுதான். வச்சிருந்தா வச்சாலும் ஒன்றும் உழப்ப போறது இல்லை. அந்த வசனம் யார் எழுதுறதுன்னு தெரியாமலே எழுதி கொடுத்துருக்காங்க. ஹைலைட் என்னன்னா, போய் வந்து யூடியூப்ல ஏதாவது ஒன்று பாக்குறது என்னன்னா, எம்ஜிஆரோட வசனங்கள்னு போட்டு யூடியூப்ல ஏதாவது பார்த்து எழுதி கொடுத்துறது போல இந்த ஆளுக்கு. இவர் என்ன பண்ணிடுற, அப்படியே வந்து பேசிடுறது, மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு திரும்ப பேசிடுறது. கடைசியில் பார்த்தா அது யார் எழுதுனா, முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதின வசனம் அது. அந்த அது கூட தெரியல அந்த தற்குறிக்கு. எனக்கு என்னன்னா தோழர், ஆச்சரியக்குறி எனக்கு என்ன, ஆச்சரியத்துக்கு உட்பட்ட ஆச்சரியம். எம்ஜிஆர் ஆட்சி உருவாக்கும் ஏகப்பட்ட பேர் வராங்க. இந்த எம்ஜிஆர் என்ன செய்தாருன்னு பட்டியலறதுக்கு இதுவரை யாரும் கேட்க மாட்டாங்களே. எனக்கு அதுதான் பெரிய. எம்ஜிஆர் ஆட்சியை உருவாக்குறதுங்கிறது இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னாக்கா அரசாங்கத்தினுடைய இடத்த நீங்கள் எந்த நடிகைகளுக்கும் இப்போ எழுதி வைக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. முன்னாடி மாதிரிலாம் இப்போ கிடையாது. நீங்கள் ஈஸியாக போகிற போக்கில் இவங்களுக்கு நான் இவங்களுக்கு எழுதி வைக்கிறேன், யார் விட்டு இடத்த எவன்டா எழுதி வைக்கிறது, அரசாங்கம் திறந்தாது. சில்லுன்னு ஒரு காதல்ல அப்பா வந்து இப்படி
செவுத்துல பெயிண்ட் அடிச்சுட்டே போவார். அந்த மாதிரி தான் இவர் நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதில் காலேஜாக உருவான காலேஜுகள் எத்தனையோ காலேஜுகள் இன்னைக்கு உருவாயிருக்கு. ஆமாம், என்னன்னாக்கா அவர் ஒரு அள்ளி அள்ளி கொடுத்த அவருடைய செவந்து போன உண்மைதான். யாரு தெரியுமா அள்ளி கொடுத்து கொடுத்து சிவந்த அந்த காலத்துல கூட நடிச்சவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாப்புல. நமக்கு எங்கடா கொடுத்தாரு? தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற மேலவை யாருக்காக கலைக்கப்பட்டது அப்படின்றது நான் அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அது மணிகன் பாஸ் குழந்தைங்க பார்ப்பாங்க, ஆபாச கதைகள் வேண்டாம், அது வேண்டாம். இல்ல கிரிமிலேயர்லாம் வந்து சங்கிகளே இன்னைக்கு பயப்படுற விஷயம். ஆனா அதை தைரியமா அவர் கொண்டு வந்தார்ல, எத்தனை பேருக்கு தைரியம் வரும்? விஜய்க்கு ஒருவேளை வந்தா வரலாம். அதனால அந்த ஆட்சி இவர் நிலை செய்ய வாய்ப்பு இருக்கு. அதை வச்சுதான் அவங்க வந்து அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இவருக்கும் அந்த அளவுக்கு புரிதல் கிடையாது. கண்டிப்பா இவரு பொருளாதார அடிப்படையில் ரிசர்வேஷன் சொன்னாலும் சொல்வாரு. அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கு. அப்ப கண்டிப்பா எம்ஜிஆரோட இடத்தை, கண்டிப்பா அண்ணாவோட இடத்தையோ, பெரியாரோட இடத்தையோ, இல்லைன்னா முத்துமலின் கலைஞரோட இடத்தையோ, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட இடத்தையோ, இல்ல உதயண்ணா இடத்தையோ கூட இவரால் கால அளவு கூட தொட்டு பார்க்க முடியாதுன்றதான் உண்மை. ஏன்னா இங்க படிக்கிறோம், பேசுறோம், அதுல ஸ்கிரிப்ட் ரைட்டர் கூட ஒருத்தனும் படிக்க மாட்டான்றது நீங்க பேசுறதுலே தெரியுது. இப்போ இவங்க சார்பாக வந்தவொடனே என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க, முடியும் பொழுது நாங்கள் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு. சரி, நானே இதை முன்மொழிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வச்ச கோரிக்கை என்னன்னாக்கா, இவங்களில் யாரோ ஒருத்தவங்க நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். தாவேகாவில் உள்ள மிகப்பெரிய பேச்சாளர்னு நீங்கள் நம்பி உங்கள் கட்சியில் சேர்த்துருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களை கூட நீங்கள் அனுப்புங்க. அல்லது உங்களுடைய மிகப்பெரிய பேச்சாளர், எழுத்தாளர்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்க, ஆமாம், அந்த லூஸ் மோகன், ராஜ்மோகனா பண்ணிக்கணும், ராஜ்மோகனைய கூட இப்படி யாரும் நீங்கள் பெரிய ஆள் நினைக்கிறீங்களோ அவங்கள ஒரு ஆள் அனுப்பிச்சி விடுங்க. இதில் யாரோ 3 பேரில் ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்கள நீங்கள் ஜெயிச்சிங்கனாக்கா இவங்க கட்சியை தமிழ் பேச்சாளர் புஷியானந்த் அண்ணன், தமிழ் பேச்சாளர் புஷியானந்த், அந்த எம்பளத்தி அவர் வேணா அனுப்பி 80,000. ஆமாம், அவரை இட்டுன்னு போகிறதானே எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் பேசும்பொழுது நிறைய நம்ம மியூட் போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சாதாரணமாக பேசுறது கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்குது அவர் பேசுறது. அதனால் கடைசியாக வைக்கிற இந்த கோரிக்கை யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சி விடுங்க. 3 பேரில் யாராவது ஒருத்தர் நாங்கள் இங்கேருந்து அனுப்பிச்சி விட்றோம். உட்கார வச்சு ஒருவேளை நீங்கள் இவங்களை ஜெயிச்சிங்கனாக்கா அப்படியே கட்சியை ரிசைன் பண்ணிட்டு நாங்கள் அந்த கட்சியில் சேர்றோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இந்த இவ்வளோ இளைஞர்கள் இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்காங்க. லட்சோப லட்சம் இளைஞர்கள் இன்னும் தமிழ்நாட்டு முழுக்க ஒரு பெரிய கூட்டமாக போடும் பொழுது பல லட்சம் இளைஞர்களாக அது காட்சியளிக்கும். இன்றைக்கி வடக்கு மண்டலத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 1,30,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மட்டுமே வந்திருக்காங்க. அப்படின்னாக்கா உறுப்பினர்கள் இளைஞர்கள் எவ்வளோ இருப்பாங்க வடக்கு மண்டலத்தில் மட்டுமே அப்படின்னு உங்களுக்கு பார்வைக்கு விட்டுறோம். இன்றைக்கி இளைஞர்கள் கூட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா தலை நிறைத்தவர்கள்னு யாருமே கிடையாது. மேடையில் வேணால் உட்காந்துருக்கலாம் ஒரு சில நபர்கள், மூத்த தோழர்கள், மூத்த அரசியல்வாதிகள் வேணால் இவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ வந்திருப்பாங்களே தவிர மேடைக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா யாரும் வெள்ள முடியோட யாருமே இல்லை. எல்லாமே இளைஞர்கள், 25, 26, 27 வயசு இளைஞர்களாக தான் பார்க்க முடியுது. அதிகபட்சம் 28, 29 இருக்கலாம், நினைக்கிறேன் 30க்குள்ளே இருக்கலாம். அப்படியாப்பட்ட இளைஞர்கள் கூட சேர்ந்துருக்கு. ஸோ அவங்களுடைய கருத்துக்களை தான் நீங்கள் கேட்டீங்க. உங்களுடைய கருத்து என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க.